வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. மேக்மகன் கோடு வரைபடத்தில் எழுந்த போர். ஒரு போர் துப்பாக்கியால் மட்டும் தொடங்குவது இல்லை. சில போர்கள் ஒரு பென்சிலால் தொடங்குகின்றன. இந்தியா சீனா மோதலின் கிழக்கு முனையில் அப்படித்தான் ஒரு கோடு வரையப்பட்டது. அந்த கோடு மேக்மகன் கோடு. 1914 ஒரு கோடு 3 தரப்புகள். 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய அரசு ஒரு மாநாட்டை நடத்தியது. இடம் சிம்லா. பங்கேற்பாளர்கள் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத், சீனா. அந்த மாநாட்டில் தான் ஒரு எல்லைக்கோடு வரையப்பட்டது. அதுதான் மேக்மகன் கோடு, கிழக்கு இமய எல்லை. இந்த கோடு இன்றைய அருணாச்சல பிரதேசம், திபெத் இவற்றிற்கு இடையே எல்லையாக வரையப்பட்டது. பிரிட்டிஷ் பார்வையில் இது ஒரு தெளிவான எல்லை. இந்தியாவின் பார்வையில் ஒரு சட்டபூர்வ எல்லை. சீனாவின் மறுப்பு. ஆனால் சீனா அந்த எல்லைக்கோட்டை ஏற்கவில்லை. அவர்கள் கூறியது, சீனா அந்த ஒப்பந்தத்தில் முழுமையாக பங்கேற்கவில்லை. திபெத்துக்கு தனித்த அதிகாரம் இல்லை, அதனால் ஒப்பந்தம் செல்லாது. இந்த மறுப்பு மௌனமாக இருந்தது, ஆனால் அது நிலையாக இருந்தது. சுதந்திரத்திற்கு பின் இரு பார்வைகள். 1947க்கு பிறகு இந்தியா மேக்மகன் கோட்டை தன் அதிகாரப்பூர்வ எல்லையாக ஏற்றுக்கொண்டது. வரைபடங்களில், நிர்வாகத்தில், பாதுகாப்பு திட்டங்களில். ஆனால் சீனா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி. பெயரில் அமைதி, உள்ளத்தில் பதற்றம். இந்த எல்லைப் பகுதி அந்த காலத்தில் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி என்று அழைக்கப்பட்டது. அது காடுகள், மலைகள், பழங்குடி மக்கள் அமைதியாக இருந்த நிலம். ஆனால் வரைபடங்களில் போருக்கான மையம். சீன வரைபடங்கள் வேறு கதை. 1950களில் சீன வரைபடங்களில் மேக்மகன் கோடு இல்லை. அதற்கு பதிலாக நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி சீனாவின் பகுதியாக காட்டப்பட்டது. இந்த வரைபடங்கள் ஒரு எச்சரிக்கை. ஆனால் அந்த எச்சரிக்கை முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. எல்லை சம்பவங்கள். முதல் மோதல் 1950களின் இறுதியில். சீன ரோந்துகள், இந்திய காவல் முகாம்கள், சிறு தகராறுகள். துப்பாக்கி சத்தம் எதுவும் இல்லை. ஆனால் மோதல் தொடங்கிவிட்டது. இரு நாடுகளும் தங்கள் வரைபடத்தை உண்மை என்று நம்பின. வரைபட அரசியல் மிக ஆபத்தானது. ஒரு வரைபடம், ஒரு கோடு, ஒரு பெயர், ஒரு நிறம். ஆனால் அந்த வரைபடத்தின் பின்னால் அதிகாரம், மரியாதை, பாதுகாப்பு. இந்த மூன்றும் ஒன்றாக மோதினால் போர் தவிர்க்க முடியாதது. மேக்மகன் கோடு போரின் கிழக்கு விதை. அக்சைசன் மேற்கு முனை, மேக்மகன் கோடு கிழக்கு முனை. இந்த இரண்டு முனைகளில் போரின் விதைகள் விதைக்கப்பட்டன. 1962 அவைகள் ஒரே நேரத்தில் முளைத்து வெடிக்கப் போகின்றன. நிறைவாக, மேக்மகன் கோடு ஒரு கோடு மட்டும் அல்ல, அது வரலாறு, அரசியல், மரியாதை மூன்றின் மோதல். வரைபடத்தில் தொடங்கிய போர் இமயத்தில் இனி வரலாற்றில் எழுதப்படும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.